வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது ஜெஃப்ரி வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணி செம்மையாக மாட்டிட்டாப்புல. அந்த தப்பை இது வரைக்கும் எப்பயாவது ஒத்துக்கிட்டார கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒத்துக்கிட்டாத சரித்திரமே கிடையாது. அதேமாதிரி நிறைய தப்புகள் நிறைய அட்டூழியங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்காப்புல. பட் இந்த வாரத்தை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நம்மளோட கருத்து. சரிங்களா? ஏன்னா நேற்று வந்துட்டு ஒரு டாஸ்கில் கூட வந்துட்டு ராணுவம் வந்துட்டு பிடிச்சி அமுக்கினார், இது பண்ணார், அது பண்ணாருன்னு கூட ஒத்துக்கலாம். அதுவே ரொம்ப பெரிய தப்பு, ஃபிசிக்கல் வயலன்ஸ். அது வந்து ரெட் கார்டு கன்ஃபார்ம். ஆனால் அதை தடுக்க வந்த மஞ்சரியா வேணும்ட்டு வாலண்டராக வந்து அட்டாக் பண்ண விஷயங்கள் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக போகிறது உறுதின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்தது இன்னொரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணியிருக்காரு. அதை வந்து கண்டுபிடிக்கிறார் ரஞ்சித் சார் அண்ட் ரஞ்சித் டீமு. ஆனால் அதை ஒத்துக்காமல் என்ன பண்ணுறாரு, வேணும்ட்டு நான் பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. ஏன் அங்கே மட்டும் அவர் மட்டுமா தெரியாமல் பண்ணார்? சுற்றி வந்து அன்ஷிதா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணுமே தெரியாமல் போயிடுச்சு. எல்லாம் பிளானிங். கடைசியாக வந்து வைக்க போகிறாங்களாம். இந்த மாதிரி வின் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே வந்து எல்லோரும் கலாய்க்கிறாங்க. அப்போ என்ன பண்ண கலாய்க்கிறீங்களே, திரும்ப கலாய்க்கிறாரு. அதான் சொல்லிட்டீங்களா, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதில் வேறு அன்ஷிதா வர வந்துட்டு அந்த அம்மா ஐயோப்பா முதல் தயவு செஞ்சு மிட்வீக் எவிஷனில் அந்த பொண்ணை அனுப்புங்கன்ற மாதிரி இருக்குது. அந்த தப்பு வந்து அந்த டீம் தான் செஞ்சுருக்கு. கொஞ்சம் கூட அந்த கூச்ச உணர்வே இல்லாமல் அப்படியே வந்து கத்துறாங்க. தான் வச்சுட்டாங்கன்னா குத்திட்டு அதுக்கப்புறமா அந்த கத்தி அதை எடுத்துட்டாங்களா அப்படின்னா ஓகேவா? உயிர் போனது தானே, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்து ஜாக்கெட் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. தப்பு செஞ்சுட்டு திமிரா பேசுகிற அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, எதுக்காக இந்த விஜய் விஷால் இந்த பக்கம் திரும்புவார்னு சத்தியமாக புரியல. ஏன்னா தப்பு பண்ணது அந்த பக்கம், ஜாக்லின் வந்து அதை தான் கேட்குறாங்க. ஏன்னா ஜாக்லின் டீம் அவங்க எல்லாருமே வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. அப்போடும்போது கேப்டன் வந்து அந்த பக்கம் இது பண்ணோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அன்ஷிதாவுக்கு சொம்படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஜாக்லின் கிட்ட சண்டை போடுறாரு. வச்சு செஞ்சாங்க. அப்பயே விஜய் விஷாலோட முகத்தை கிழிச்சாங்க. இன்னும் அந்த பக்கம் வந்து சாஃப்டாகவும் எங்கள் பக்கம்லாம் கோபமாக பேசுறதுன்னு போச்சா? நேற்று ஃபுல்லாக வாங்கி வச்ச அந்த அருமை பெருமை எல்லாமே போச்சா? விஷாலுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் எப்பயுமே வந்துட்டு ஒருத்தங்க வந்து ஒரிஜினல் கேரக்டர் மீறி ஒரு விஷயம் படணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல அது புட்டுப்படும், வெளிப்படும். இங்கே மாட்டிட்டாப்புல. ஏன்னா அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் அவருக்கு முக்கியன்றது எல்லாமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நேற்று ஏன் அருண் கிட்ட சண்டை போட்டார்னா, தான் ஒரு கேப்டன் ஒரு ஃப்ரெண்டே எதிர்த்து பேசுனா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணார். அப்படி ஒரு விஷயம் ஃப்ரெண்டே இருந்தாலும் தப்பு பண்ணால் நான் தட்டி கேட்பேன்டா அப்படின்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா வந்து வச்சு செஞ்சுருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுறீங்க, அங்கே சாஃப்டான முறையில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ரஃபாக வந்து நீ எதை சொல்லணும், நான் எதை பேசணும், நீ சொல்லக்கூடாதுன்னு சண்டை போடுறதுனா எந்த விதத்தில், அதனால தான் அவங்க கலாய்ச்சாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்துட்டு வெண்ணையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பு தடவிட்டுருக்கேன்னு செம்ம கலாய். இதுக்கு மேலே திருந்து வர கேட்டிங்கன்னா நான் அதான் சொல்கிறேன்னு, விஜய் விஷால் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரும் வந்துட்டு டாப் 5ல் வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் என்னென்ன முயற்சி பண்ணாலும் அவரே அவருக்கு சூனியம் வச்சுக்கிறாரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இந்த சண்டையில் உண்மையிலே இவங்க தாங்க செம்மையாக பேசுனாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? தப்பு செஞ்சுட்டு திமிரா பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.